வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த பிறகு நடைபெற்ற ஒரு முதல் பொதுக்கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தமே 3500 பேர் தான் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு அழைப்பிதழ் போடப்பட்டு 2500 சிறப்பு அந்த பொதுக்குழு இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி 1000 பேர் விருப்ப அழைப்பாளர் சொல்லி போட்டு 3500 பேர் தான் கலந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவை எடப்பாடி கூட்டி முடிச்சிருக்கிறார். இதான் 2022 பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் நடைபெறக்கூடிய கூட்டப்பட்ட முதல் பொதுக்குழு. அப்பதான் ஓபிஎஸ் வாட்டர் பாட்டிலோட அடிச்சு விரட்டப்பட்டார். அப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட கோர்ட்ல கேஸ் போட்டார், ஒன்றும் முடியல. ஆமா, வேட்டி கூட அதிமுக வேட்டி கட்டக்கூடாது, வண்டியில கூட அதிமுக கொடி இருக்கக்கூடாது, லெட்டர் பேர்ல கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பொழுதுனைக்கு ஏங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீதிபதியை வருத்தம் தெரிவித்த ஒரு சூழல் ஓபிஎஸ் ஒரு நிலைமை. இன்னைக்கு எடப்பாடி மீண்டும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்ட்ல முதல் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. 16 தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. ஆமா, அதுல முக்கிய தீர்மானம் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சிறை கைதிகள், நீண்ட நாள் சிறைவாசல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகள் மிக விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்த வண்ணமாக ஒரு தீர்மானம். மற்றபடி ஏகப்பட்ட தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானம்லாம் நாம் இங்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனா இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா, இப்ப சமீபத்துல ஊபியை சேர்ந்த அலகாபாத் நீதிபதி சேகர் குமார் யாதவ் விஸ்வ இந்து பரிஷத் விழாவில் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி விழாவில் ஒரு நீதிபதி கலந்து கொள்ளவே கூடாது, அதே சட்டத்துக்கு முரணானது. நீதி சொல்லக்கூடிய ஒரு நீதி அரசர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணிய குறைவான ஒரு விஷயம். நிறைய நடந்திருக்கு. பெங்களூர்ல கூட அந்த கோரிபாளையத்துல ஒரு நீதிபதி அது கோரிபாளையம் உள்ள குட்டி பாகிஸ்தான் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதன் அடிப்படையில் இவர் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் விழாவில் அந்த சேகர் குமார் யாதவ் அப்படிங்கிற அலகாபாத் நீதிபதி கலந்திருக்கிறாரு. கலந்தது மட்டும் பரவாயில்ல, அதே சட்டத்துக்கு முரணானது. கலந்தது மட்டும் பரவாயில்ல, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. பாருங்க எவ்வளவு ஒரு கூத்தான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு அப்பை சுப்பை குப்பை தெருவில் போறவன் பேசிட்டா கூட பரவாயில்ல, ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா அப்புறம் இது என்ன இந்திய ஜனநாயக நாடா? அப்புறம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபடவில்லையா? இல்ல மீண்டும் புல்டோசர் கலாச்சாரம் வரப்போகிறதா? இதுல இருக்கக்கூடிய மசூதிகளை எல்லாம் இடிக்க போகிறார்களா? அன்னைக்கே தடை போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. மசூதிகளை ஆராயவே கூடாது தடை போட்டாங்க. ஆமா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நீதிபதி பேசியிருக்காரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மாநிலங்களவை செயலாளருக்கு அந்த பேச்சை கண்டித்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர் 55 பேர் கையெழுத்திட்டு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆமா, மற்ற எல்லா கட்சியிலும் சேர்ந்த கடிதங்கள், கட்சியை கையெழுத்து எம்பி எல்லாம் இது மாநிலங்களவை உறுப்பினர் கையெழுத்து போட்டு சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதுல அதிமுகவினுடைய உறுப்பினர் யாருமே கையெழுத்து போடவில்லை அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை. இது எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு பரவியது தெரிந்தது அப்படிங்கிறதா நம்ம மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய சிறை கைதிகள், ஆமா, சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நீண்ட நாள் வாடிக்கொண்ட இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எடப்பாடி என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அதையெல்லாம் விட இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒருவர், மற்றபடி சுரேன் பழனிசாமி அப்படிங்கிற மதுரை ஹைகோர்ட்டு கிளையில ஏகப்பட்ட தடவை மனு தாக்கல் பண்ணிட்டாங்க.
அது வந்து விசாரிக்கப்படவில்லை. மீண்டும் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது பொதுச் செயலாளராக எடப்பாடி எதன் அடிப்படையில் நீடிக்க கூடாது. சட்டங்களை வந்து அவர் வந்ததுக்கு பின்னால பொதுக்குழுவில் உள்ள சட்டங்களை அவர் சௌரியத்துக்கு திருத்திட்டார். அதன் அடிப்படையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேரை தவிர யாருமே வந்து பொதுச் செயலாளர் போட்டியிடவே முடியாது. குறிப்பா ஒரு 5 வருஷம் இருந்தாலே கட்சியில் இருந்தாலே பொதுச் செயலாளர் யாராக இருந்தாலே போட்டியிட முடியும். ஆனால் அவர் தேவையற்ற முறையில 10 வருஷம் இருக்கணும் கட்சியில, 5 வருஷம் தலைமை கழக இதுல இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம், மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அதாவது பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு எடப்பாடியை இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவிட வேண்டும். பொதுச் செயலாளர் எடப்பாடிங்கிற வார்த்தை வரவே கூடாது. சும்மா பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத தூக்கிட்டு எடப்பாடிங்கிறத மட்டும் இருக்கணும். அதனால வந்து அவர் நீடிக்க விடக்கூடாது, அங்கீகாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டை கேஸ் போட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல், இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட வகையில் அப்படி ஒரு சூழல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பழனிசாமி இன்னைக்கு வந்து பொதுக்குழுவை கூட்டி 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார். உண்மையிலே வந்து இந்த விஷயம் என்பது மக்களுக்கு பலவிதமாகவே தெரியாது. பொதுவா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு போட்ட ஒரு மனுவின் அடிப்படையில வந்து நிரந்தரமற்ற ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு பலவிதமாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகையா இருந்தாலுமே கூட, மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அவருடைய பேச்சுக்கள் தான் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லை. அது பலவிதமா பார்க்கலாம். அதுல இது ஒரு சாம்பிள் தான். நடந்த ஒரு அந்த நீதிபதி பேசிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக 55 மாநிலங்களவை உறுப்பினர் சைன் போட்டு மாநிலங்களவை செயலாளருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து அதிமுகவுடைய ஒரு உறுப்பினர் யாருமே சைன் போடவில்லை என்பது. அப்ப இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? சிறுபான்மை ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு வேணும் சொல்றாரா இல்லையா? அப்புறம் இந்த வகையில ஆதரவு இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இந்த வகையிலேயாவது முஸ்லீம்கள் திங்க் பண்ணணும், இஸ்லாமியர்கள் திங்க் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில சொல்றோம் பிடிச்சா அப்படின்னாமே கூட, மற்றபடி முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து அதிமுக வந்து பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுப்பதே இல்லை அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான உண்மை. அதுல இது ஒரு சான்று. இது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பேசுவதற்கு நீதிபதிக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது வந்து அதே நேரத்துல விஹெச்பி கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடாது, அதே முரண்பாடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட, இரண்டையும் பொருட்படுத்தாமல் ஒரு நீதிபதி பேசியிருக்காரு அப்படின்னா அதிமுக எங்க போச்சு? அதே மாதிரிதான் அந்த மசூதி ஆராய தடை சம்பந்தப்பட்ட வகையில விசிக மனு கொடுத்திருக்கிறாங்க, ஆதரவு மனு கொடுத்திருக்காங்க. திமுக வந்து ஆதரவு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக எந்த வகையில ஆதரவு மனு கொடுக்கவே. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை ஓட்டு எவ்வாறு கிடைக்கும்? ஆமா, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் திங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து இரட்டை வேடம் போடக்கூடிய எடப்பாடி என்னுடைய தலைமையில தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தை சிதறும். ஆமா, எடப்பாடியுடைய நிலைமை வந்து இன்னும் வந்து முஸ்லிம்களுக்கு இன்னும் பலவிதமாக தெரியவில்லை, அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை. அதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதனால வந்து சும்மா பேசுறாரு, இந்த இப்ப கத்தி கத்தி பேசுறாரு, ஆனா வந்து ஒண்ணும் இல்லையே, கத்தி கத்தி பேசுறாரு. ஆனா பாஜகவுக்கு வழியை ஏற்படுத்தாமல் பேசுகின்றார், நடந்து கொண்டுகின்றார். இது எவ்வாறு? அப்ப மேடையில வந்து வாய் சவடாலா பேசுறாரு, அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி. மற்றபடி வந்து இஸ்லாமிய சமூகத்தை அவர் கண்டுகொண்டதாக தெரிகிறது. சட்டப்படி கண்டுகொள்ளணும். அதுதான் வந்து ஓட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு உரிமையை ஏற்படுத்தும். சிறுபான்மை மக்களும் போடுவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய ஓட்டு கட்டாயமாக அதிமுகவுக்கு கிடைக்காது, கிடைக்க கூடாது. இதை வந்து இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 14 மாசம் தான் இருக்கு. அதையும் பொதுக்குழுல சொல்லியிருக்கிறாங்க. என் தலைமையில நடக்கும் அப்படின்னா ஓகே, பட் சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு பேச்சுக்களை வரலையே. இஸ்லாமிய சிறை கைதிகள், நீண்ட நாள் சிறை கைதிகள் விடுதலை செய்ய சொன்னா மட்டும் போதுமா? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான தன் நிலைப்பாடு வெளிப்படும் அளவுக்கு அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, குறிப்பாக
இஸ்லாமை எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையாகும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.